திடீர் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கோபியை வந்து அப்படியே சாஃப்டான கையாக மாறிட்டார். அவரோட வந்து இப்போ அவருக்கு என்ன ஆச்சு, நெஞ்சில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் அது மாதிரி வந்து வந்துச்சு. ஆனால் அதில் வந்து அவருடைய மூளை மனது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்புறபடி இல்லை. கதையை வந்து சும்மா திடீர்னு இந்த சீரியல்களில், அதுவும் முக்கியமாக நீங்கள் பழைய பாண்டியன் ஷோஸ்லையும் பாகியலட்சுமிலையும் வந்து பார்க்கலாம். முதல் வாரம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அடுத்த வாரத்தை தம்ப் அடித்து வேறு மாதிரி ஆகிடுவாங்க. என்னடா இப்போ தான்டா திருந்தின மாதிரி காமிச்சிங்க, அதுக்குள்ளார எப்படா அப்படி கம்ப்ளீட்டாக வந்து திருப்பி பழையபடி வந்து நிற்கிறாங்க, எதுவும் நமக்கு தெரியாமல் எதுவும் டைம் ஜம்ப்லாம் அடிச்சிட்டாங்களா, இல்லை டைம் ட்ராவல்லாம் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி பல கேள்விகள் நமக்கு வரும். இது ஒரு வேலையாகவே வைப்பாங்க. வாரம் யாராவது தங்களை வில்லனாவோ வில்லியாவோ புரிஞ்சுக்காத மாதிரியோ. இப்போ செடியனே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க, திடீர்னு அவங்க அப்பா மேலே கோபமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க. இப்போ அப்பா மேலே பாசமாக இருக்க மாதிரியும் அம்மா புரிஞ்சுக்கலன்னு பேசுகிற மாதிரியும் காமிப்பாங்க. இனியா வந்து எப்பயுமே தற்கொலையாக தான் காமிப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எப்பயுமே அவங்க ஒரு லூஸான கேரக்டருங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ இங்கேயும் வந்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா வந்து இப்போ கோபி திருந்தினது நிஜமாக திருந்திட்டாரா, இல்லை திருந்தின மாதிரி நடிக்கிறாரா? இதுவும் வந்து இந்த வாரத்துக்கு மட்டும் ஒரு ட்ராக்காக பேசிட்டு திருப்பி கோபியை பல்ட்டி அடிக்க வச்சுருவாங்களாங்கிறது இருக்குது. ஆனால் அவருடைய மனசில் இப்போ வந்து எது இருந்தாலும் இல்லாட்டியும் திருப்பி பழையபடி ராதிகா மேலே லவ் வந்துருச்சு. முன்னாடி நடுவில் ராதிகா மேலே லவ் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ராதிகா மேலே திருப்பி லவ் வந்துருச்சு. நடுவில் வந்து பாக்கியாட்ட திருப்பி பேசினா போதும், பாக்கியா கூட சேர்ந்துக்கலான்னு பார்த்தாரு. என்னன்னே புரியல நமக்கு. அதுவும் இப்போல்லாம் ரொம்ப நாள் இல்லை, போன வாரமும் இந்த வாரமும் தான். ஸோ இந்த எல்லா குளறுபடிக்கு இடையில் இப்போ வந்து அவர் முடிவெடுத்து அவங்க அம்மாவை திட்டி இனிமேல் வந்து ராதிகா இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாரா? இன்றைக்கி சாப்பிட்டா சொன்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் எனக்கு நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கும் போது சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு திருப்பி வந்து வீட்டை விட்டு வெளில போயிடுவார். ராதிகா மையுவை கூப்பிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?